பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்க ஒருவருக்கே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்க முடியாய் நீர் கொடுத்த இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது இந்த ஆராதனை நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தேவரே. இதோ ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உடைய சமூகம் ஆண்டவரே, உடைய பிரசனம் ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே இறங்கி முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, முழுவதுமாக ஆட்கொண்டு நடத்தும்படியாக செபிக்கிறோம். வார்த்தை வடிவாக வந்து தகப்பனே எங்களோடு பேசி ஆண்டவரே, இதோ ஆராதனை முழுவதுமாக நீ நடத்தும்படி நம்மளை கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பாடலையும் ஆசீர்வதிக்க உடைய நாமம் மையப்படும்படியாக கர்த்தாவே, இதோ நாங்கள் படிக்கும்படியான கிருபையை தாருங்க. தொடக்க முடிவரைக்கும் கூடவே நடத்துங்க. எங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்கள் சொன்ன நல்ல பிதாவே, ஆமீன். நான் யாவரும் உட்காருவோம். நாம் கிறிஸ்தவைக்க கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 50வது பாடல் மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, அவருக்கே மகிமை செலுத்தத்தக்க அவரே பாத்திரராக இருக்கக்கூடிய தேவனுக்கு புகழ்ச்சியை மகிமையை செலுத்தி இந்த பாடல் நாம் படிப்போம். மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ. கிளையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ. வழிகாட்டும் தெய்வம் துணையானிரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையானிரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் வெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் வெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே,
அன்பர் இயேசுவுக்கே மகிமைக்கும் மக்கன்றோ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே மகிமைக்கும் மக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ புகழும் சோத்திரம் தூயவர் உமக்கன்றோ தூதியும் புகழும் சோத்திரம் தூயவர் உமக்கன்றோ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனத்திலிருந்து வாசி. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். போதும். சபிக்கப்பட்டவன் என்ற அந்த வார்த்தை, அது யாருக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு விசுவாசிகளுக்கு அவர் அந்த வார்த்தையை தான் அவர் எழுதுகின்றார். ஏனென்றால் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாமல் போகின்ற வாழ்க்கை, ஏன் என்றால் அவன் தேவனாலே அவன் அன்பு கூறப்பட்ட ஒரு மனுஷனாக இந்த பூமியிலே தேவன் அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவனுடைய பலவீனங்களெல்லாம் ஏற்று அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே முத்திரித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவனாய் ஏற்றுக்கொண்டு எபிரேயரிலே வாசிக்கிறதை போன்று 10ஆம் அதிகாரத்திலே நீங்களோ அங்கே எப்படிப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள், அங்கே பரிந்து பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கும் 1000 10,000 தூதர்களிடத்திற்கும் சீயோன் மலையின் இடத்திற்கும் நன்மையானவைகளை பேசுகின்ற தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தத்தினிடத்திற்கும், இப்படி சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், இப்படியெல்லாம் நீங்கள் தேவன் உங்களை அழைத்து அவ்வாறான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே நீங்கள் மரித்து போனாலும் உங்களுடைய ஆத்மா நித்தியத்திற்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அது வாழும்படிக்கு பிரதான அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய மரணத்தின் மூலமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்பி எங்களை அன்பு கூர்ந்து அவருக்குண்டான எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தந்து எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவருடைய சமூகத்திலே எங்களை ஏற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை
எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தந்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக இரத்தம் சிந்தி ஒரு சாதாரணமாய் ஒரு உதவி செய்கின்ற மனுஷருக்கே நாம் அவர்களுக்கு ஒரு நன்றி என்று சொல்லுகின்றோம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க விரும்புகின்றோம். அவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஆனால் தன்னுடைய உயிரே தந்து நம்முடைய உயிரை மீட்ட அப்படிப்பட்ட அந்த அன்பு செய்த அந்த ஆண்டவரை இன்றைக்கு ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சாபம் நிறைந்த வாழ்வு பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்திலே சாபம், அதாவது எப்படிப்பட்ட சாபம்? தேவனுடைய கற்பனைகளை ஒருவன் கைக்கொள்ளாமல் போனால் இது முதல் உனக்கு சொல்லப்படுகின்ற சாபம் எல்லாம் உண்மையில் வரும். அவரிடத்திலே அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் போகின்ற மனுஷனுக்கு வருகின்ற சாபங்கள் அது உலகத்திலே வரக்கூடிய சாபங்கள். அநேகர் உலகத்திலே வரக்கூடிய சாபங்களுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற சாபம் எல்லாம் இது பூமியிலே வரக்கூடிய சாபம் அல்ல. ஏனென்றால் பூமியிலே வரக்கூடிய சாபமாக இருந்தால் அநேகர் பயப்படுவார்கள், பயந்து ஆண்டவரை என்ன செய்வார்கள்? அன்பு கூறுவார்கள். ஆனால் ஒருவன் தேவனுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை அவன் விசுவாசித்தும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், இல்லாவிட்டால் அந்த வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி, இல்லாவிட்டால் தேவனுக்குரிய காரியங்களை, கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை, தேவ பக்திக்குரிய காரியங்களை, விசுவாசத்துக்குரிய காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஒருவர் அற்பமாக எண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஒரு ஏனோ தானோ என்கின்ற ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே சாபம் என்கின்றதெல்லாம் அது இந்த பூமியிலே வந்து சேர்ந்து விடும் என்ற பொருள் அல்ல. அப்படிப்பட்ட சாபமெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது. ஆனால் அந்த சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே என்ன செய்து விட்டார்? அதையெல்லாம் அவர் அங்கே சுமந்து அதை அழித்து அதை தீர்த்து விட்டார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார். அப்படிப்பட்ட விடுதலை ஆக்கின அப்படிப்பட்ட வாழ்விலே மறுபடியுமாக ஒரு சாபம் என்கின்ற ஒரு வாழ்க்கை. சபிக்கப்பட்டவன் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் சபிக்கப்பட்டவன் என்றால் அவன் என்ன செய்ய முடியாதென்றால், அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட மனுஷன் அங்கே அவன் பாளையத்துக்குள்ளே இருக்க முடியாது, அவன் ஜனங்களோடு வாழ முடியாது. அப்படி சபிக்கப்பட்ட மனுஷன் அவன் ஒரு தீட்டானவன், அவனை புறம்பே கொண்டு போவார்கள். அதாவது பாளையம் என்று சொன்னால் அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் வாழுகின்ற, அவர்கள் அங்கே குடியிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு புறம்பே அவர்களை தனிமையிலே கொண்டு போவார்கள். சபிக்கப்பட்டவர்கள், குஷ்டரோகம் உள்ளவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பாவம் செய்தவர்கள், பாவிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே சபிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்திலே அவர்கள் சேர்ந்து வாழ முடியாது. சமுதாயத்திலே எல்லோருமாக அவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள், புறம்பாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒதுக்கப்படுகின்ற, புறம்பாக்கப்படுகின்ற அந்த வாழ் ஏனென்றால் இவன் தேவனுடைய சாபத்தை இவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே இவனுக்கு வியாதி வந்தது. தேவனுடைய சாபம் இவன் மேல் இருந்தபடியினாலே இவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. ஆகையால் இவன் ஒரு தீட்டுள்ள மனுஷன், தீட்டுப்பட்ட மனுஷன் என்று சொல்லி அவனை அப்புறப்படுத்துவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற சாபம், இந்த சாபம் ஒருவனை எங்கிருந்து அவனை தனிமைப்படுத்தும்? எதிலிருந்து அவனை தனிமைப்படுத்தும்? அது இந்த உலகத்திலே அது அவ்வாறெல்லாம் இருக்க முடியாது. ஏனென்றால் பூமியிலே இருந்தால் ஒன்று, அப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையிலிருந்து அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? தனிமைப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் புறம்பாக்கப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பகிரங்கமாக ஒரு துன்மார்க்கமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களை அவர்களை சபையை விட்டு என்ன செய்கின்றோம்? வெளியேற்றுகின்றோம். அது நாம் செய்யக்கூடிய. தேவன் அங்கே பகிரங்கமாக வேத வார்த்தையிலே ஒருவன் விபச்சாரக்காரனாவது, விக்கிரகாரனாவது, கொலைபாதகனாயாவது, அங்கே உதாசீனாயாவது, வெறியனாயாவது, அப்படிப்பட்டவனாய் இருந்தால் அவன் என்ன செய்ய கடவன்? அவன் உங்களுக்கு புறம்பான ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அவனோடு நீங்கள் அப்பம் புசிக்க கூடாது, அவனோடு கலந்திருக்கக்கூடாது. ஏன்? அவன் புறம்பாக்கப்பட வேண்டிய மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒன்று இருக்கின்றது. அது ஒரு பக்கம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற இந்த சாபம் என்கின்றது, இது ஒருவன்
எங்கிருந்து அவன் புறம்பாக்கப்படுகின்றான் என்றால், அவர் சொல்லும்படி சொல்லுகிறார், அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். அப்படி என்றால் அவர் நியாய தீர்ப்பை குறித்த காரியத்தை இங்கே அவர் பேசுகின்றார். கர்த்தர் இந்த பூமிக்கு வரும்பொழுது இப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்களாய் வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அவர்கள் புறம்பாக்கப்படுவார்கள். அவர்கள் எங்கு புறம்பாக்கப்படுவார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு புறம்பாக்கப்படுவார்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு புறம்பாக்கப்படுவார்கள். அவர்கள் அப்படி என்றால் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நரகாக்கினைக்குரிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளுவார்கள். ஏனென்றால் சபிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனங்களோடோ தேவனுடைய சமூகத்திலேயோ தேவனுடைய பாளையத்துக்குள்ளோ அவர்கள் இருக்க முடியாது. அவர்கள் எப்படி அங்கே புறம்பாக்கப்படுகின்ற வாழ்வு இருந்ததை போன்றுதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய காரியங்களிலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூறாத அத்தனை பேருமே சபிக்கப்பட்டவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே சொல்லவில்லை. இயேசுவனிடத்திலே அன்பு கூர்ந்து வாழாதவர்கள். ஏன் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பாவிக்கிறார் என்றால், கிறிஸ்துவனிடத்திலே அன்பு இல்லாமல் எந்த விசுவாசியும் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களுக்குள்ளே அவர்கள் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். தேவனை ஒரு மனுஷன் அன்பு கூர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையிலே தான் அவன் தேவனை அறிய முடியும். கணவன் மனைவியை அறிந்தான். அதே போன்று தேவனை ஒரு மனுஷன் அன்பு கூறும் பொழுதுதான் அவனை என்ன செய்ய முடியும்? அவரை அறிய முடியும். அப்படி அறியக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் கடந்து செல்லுவார்கள். ஆகையால் அன்பு கூறாமல் எப்படித்தான் நாம் தேவனுக்கென்று நாம் நம்முடைய ரட்சிப்பை குறித்தோ சபை வாழ்க்கையை குறித்தோ விசுவாச வாழ்க்கையை குறித்தோ நாம் என்ன செய்யலாம்? நாம் அவங்க மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு போகலாம். நாம் ஜெபிக்கலாம், வேதம் படிக்கலாம், ஊழியம் செய்யலாம், சபைக்கு வரலாம், நாம் இன்னும் தேவனுக்குரிய காரியங்களை கூட பேசலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகின்ற அந்த ஜீவியம் என்பது, அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்காக என்ன செய்தார், அவர் எனக்காக எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். எதற்காக? என்னை மீட்பதற்காக. எதற்காக அவர் என்னை மீட்க வேண்டும்? எதற்காக அவர் எனக்காக இரத்தம் சிந்த வேண்டும்? எதற்காக அவர் தன்னுடைய உயிரை எனக்கு கொடுக்க வேண்டும்? நான் அவருக்கு என்னத்திற்கு தேவை? நான் அவருக்கு என்ன செய்தேன்? நாம் ஒன்றுமே செய்யவில்லை. அவ்வாறு நாம் அவருக்கென்று ஒன்றுமே செய்யாமல் அவருக்கு நாம் தேவை என்கின்ற ஒன்றையும் இல்லாத பகுதிக்குள்ளே வாழும் பொழுது அவர் மனுஷனுடைய கைகளினாலே பணிவிடை பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஏன்? அவருக்கு பணிவிடை செய்வதற்கு கோடாகோடி தூதர்கள் இருக்கின்றார்கள். பரலோகத்திலே எத்தனையோ அங்கே தூதர்கள் இருக்கின்றார்கள், லேகியோனை போன்று தூதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கின்றார்கள், பணிவிடையின் ஆவிகளாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது மனுஷர் கைகளினாலே நான் ஒரு பணிவிடையை பெற்றுக்கொள்வதில்லை என்று அப்போஸ்தல பணியிலே நாம் பார்க்கின்றோம். அவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது தேவன் எதற்காக நம்மை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? இல்லாவிட்டால் எதற்காக தேவன் நாள்தோறும் நம்மேல் சிந்தை கொண்டு வாழ வேண்டும்? நாள்தோறும் ஏன் அவர் நம்மளோடு இடைப்பட வேண்டும்? நாள்தோறும் ஏன் எங்களோடு பேச வேண்டும்? ஏன் நாள்தோறும் எங்களை கண்டிக்க வேண்டும்? ஏன் சிற்றிக்க வேண்டும்? நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தேவனுக்கென்று அப்படி நாம் என்னத்துக்குத்தான் தேவை? நாம் தேவனுக்கு தேவை என்கின்ற காரியங்களை விட தேவன் தான் எங்களுக்கு தேவை என்பதுதான் பிரதானமான காரியம். ஏன் பிரதானமான காரியம் என்றால், நாம் வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச காலம்தான். நாம் நாளைக்கு கூட உயிரோடு இருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய ஜீவன் நிலையற்றது. ஆகையால் நான் இத்தனை வருடம் வாழுவேன், அத்தனை வருடம் வாழுவேன் என்று யாரும் மாறுதட்டி சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அழிந்து போகிற புல்லு கொப்பாகவும்
ஒரு பூவுக்கு ஒப்பாகவும் புகைக்கு ஒப்பாகவும் மனிதனுடைய வாழ்வு இவ்வாறு இருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே, இந்த நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நிலையானது தனக்கு என்ன என்பதை இந்த உலகத்திலே மனுஷன் இந்த பூமிக்குரிய என்ன ஒன்றை, அது குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், இந்த பூமிக்குரிய ஆசைகளாக இருக்கலாம், ஆடம்பரங்களாக இருக்கலாம், கவர்ச்சிகளாக இருக்கலாம், பெருமைகளாக இருக்கலாம், கனம் மகிமையாக மனுஷருடைய மகிமையை தேடுகின்ற வாழ்க்கையாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த உலகத்திலே இது நிலையானது என்கின்ற ஒன்றை தம்முடைய வாழ்க்கையிலே அதை பதித்து சிந்தை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நித்தியத்திற்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து விடக்கூடிய சூழ்நிலைகள், அது என்னத்திற்கு இல்லாவிட்டால் அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருமதி உள்ளது என்பதையெல்லாம் நாம் அவ்வாறு நிதானிக்க தவறி என்ன செய்கின்றோம்? இன்றைக்கு இந்த பூமிக்குரிய நம்முடைய குடும்பத்துக்குரிய அந்த காரியங்கள், இல்லாவிட்டால் நம்முடைய பொருளாதாரத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், இப்படிப்பட்ட நமக்குரிய காரியங்கள், இவைகளே தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஏதோ அது நிலையானதை போன்று அதை சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம், செயல்பட ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வெல்லாம் அது எத்தனை நாளுக்குத்தான், எத்தனை காலத்துக்குத்தான் நிலைத்திருக்க முடியும்? நிச்சயமாய் ஆண்டவர் சொன்னதை போல, மதிகேடனே உன்னுடைய ஆத்துமா இந்த ராத்திரி உன்னை விட்டு எடுபடுமா இருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுவதை போன்று ஒரு மனுஷனுடைய காலக்கெடு, ஆண்டவராக இயேசு ஒரு மனுஷனுக்கு கொடுத்த காலக்கெடு ஒரு ராத்திரி. இந்த ராத்திரி இன்றைக்கு நாம் இப்பொழுது காலையிலே இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம், நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த காலக்கெடெல்லாம் இந்த ராத்திரி. ஏனென்றால் நாளைக்கு நீ இருப்பாயா என்பது உனக்கு தெரியாது. யாக்கோபு சொல்லும் பொழுது கூட அப்படித்தான் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவன் நிலையற்றது. நாம் இன்னும் பட்டணத்துக்கு போய் இப்படி நாம் சம்பாதித்து நம்முடைய வியாபாரத்தை செய்து, இல்லாவிட்டால் நம்முடைய தொழிலை பெருக்கி நாம் பணம் சம்பாதித்து இந்த உலகத்திலே நாம் நன்றாய் வாழுவோம், சந்தோஷமாய் இருப்போம், சுகமாய் வாழுவோம் என்று சொல்லுகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுடைய ஜீவன் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்பது உங்களுக்கு தெரியாது. ஆகையால் நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? கர்த்தருக்கு சித்தமானால், உயிரோடு இருந்தால் நாங்கள் இன்னதை செய்வோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன்? நம்முடைய காலக்கெடு எல்லாம் ஒரு ராத்திரி தான். இந்த ஒரு ராத்திரியுடைய காலக்கெடுவை நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நாம் அங்கே 80 வயது 90 வயது 70 வயது அவ்வளவு காலத்துக்கு நாம் வாழ முடியும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால், இந்த எண்ணங்களும் இந்த சிந்தனைகளும் தான் என்ன செய்கின்றது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மேல் அன்பு கூர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்வை நம்மிடத்திலிருந்து இழக்க செய்கின்றது. தேவன் நமக்கு ஆயுசு காலத்தை கூட்டி கொடுத்து நம்ம 80 வருடமோ 100 வயதுக்கு வரைக்கும் வைக்க வேண்டும் என்று அவர் சித்தமாக இருந்தால் அது தேவனுடைய காரியம். நன்மைகளை கொடுப்பது தேவன், காலத்தை கூட்டி கொடுப்பது தேவன். ஆகையால் அப்படிப்பட்ட தேவன் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார், அது தேவன் அவர் அதை செய்வார். அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவன் நம்மை எதற்காக தெரிந்தார், எதற்காக அழைத்தார் என்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான காரியம் எல்லாம் நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நிலையான வாழ்வென்று வாழ்க்கை வாழ்வதுகின்ற வாழ்க்கையிலே இல்லை. இந்த தேகத்தை விட்டு நாம் பிரிந்து போக வேண்டும். இது நிரந்தரமான கூடாரம் அல்ல, இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. ஆகையால் இந்த தற்காலிகமான இந்த கூடார வாழ்க்கையிலே நாம் தங்கி வாழ்கின்ற இந்த வாழ்விலே இதை நாம் சம்பாதித்து வைத்துக் கொண்டு வாழ்கின்றோம். இதை சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய ஆவியிலேயோ நம்முடைய பலத்திலேயோ நாம் வாஞ்சித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாய் நம்முடைய இருதயத்திலே நாம் நம்மை நியாயம் தீர்த்து பார்த்தால் இந்த உலக வாழ்க்கையிலே எதை சம்பாதிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட வாழ்வுகளுடைய சிந்தனைகள் அது இந்த பூமிக்குரிய நிலையற்ற வாழ்க்கையை நிலையான வாழ்க்கையை போன்று எண்ண ஆரம்பிக்கும் பொழுது பூமிக்குரிய வாழ்க்கையே நமக்கு சொந்தமாக எண்ணுகின்ற வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போக ஆரம்பிக்கும். அவ்வாறு அதுக்கு போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலிருந்து
கொஞ்சம் கொஞ்சமாக அது வழி விலகி போக ஆரம்பிக்கின்றது. அப்படி போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டால் நீ யாராக இப்பொழுது நீ மரிக்கின்றாய்? சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மரிக்கின்றாய். அப்படி சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் மரித்தால் நம்முடைய ஆத்துமா எங்கு போக முடியும்? அந்த ஆத்துமா பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டிய ஆத்துமா பாதாளம் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது ஒரு அவிசுவாசிகளுக்கு சொல்லுகின்ற ஒரு சுவிசேஷம். அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று கூறுகின்ற ஒரு வார்த்தைக்கு ஒப்பான சுவிசேஷத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த கொரிந்து சபையிலே உள்ள விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினைகளை வைத்துக்கொண்டு விசுவாசிகளுக்குள்ளே சகோதர சகோதரிகளுக்குள்ளே பிரிவினைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள், விரோதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள், கசப்புணர்வுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விபச்சாரத்துக்குரிய பாவத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். விக்கிரகங்களுக்குரிய காரியத்தை அவர்கள் சேவித்து, அதாவது அப்படிப்பட்ட விக்கிரகத்துக்குரிய பழக்க வழக்கங்களுக்குள்ளே அந்த காரியங்களுக்குள்ளே தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். ஈடுபடுத்தி கொண்டென்றால் என்ன? அவர்கள் கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு இல்லை, அவர்கள் கிறிஸ்துவையும் விசுவாசித்தார்கள், அதையும் செய்தார்கள். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள் என்றால், தாங்கள் கிறிஸ்துவை அன்பு கூறுகின்றோம் என்று அவ்வாறு தாங்கள் நினைத்த கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோம், இயேசுவை பின்பற்றுகின்றோம் என்றெல்லாம் அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதாவது நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கவில்லை. தேவன் அவர்களுடைய நினைவுகளை அவர் சரி என்று சொல்லவில்லை. ஆகையாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த இயேசுவை அல்லாமல் வேறொரு இயேசுவை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கிப்பவனாய் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று அங்கேயும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அதாவது பவுல் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு இயேசுவை சொல்லி இருக்கின்றேன், விசுவாசிக்க சொல்லி, அவரை அன்பு கூற சொல்லி ஒரு இயேசுவை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். அந்த இயேசு யார்? அவர் எங்களை போன்ற அந்த மாம்சத்திலே வந்து பாடுகள், சோதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் அவர் பிதாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பிதாவுடைய சித்தத்தை செய்து பிதாவுக்கு அந்த காரியங்களை செய்து பிதாவுக்கு முதலிடம் கொடுத்து பிதாவை கனம் பண்ணி பிதாவினுடைய பரிசுத்தத்திற்கு ஏற்ற வாழ்க்கையிலே தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவை சுமந்து இந்த உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து சுயத்தை வெறுத்து தேவனை முதலாவதாய் வைத்து அன்பு கூர்ந்து வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இந்த இயேசுவை அல்லாமல், நான் சொன்ன இயேசுவை அல்லாமல் வேறொரு இயேசுவை குறித்து ஒருவன் உங்களுக்கு பிரசங்கிப்பானாக இருந்தால், அந்த வேறொரு இயேசு என்றால் அவர் அந்த இயேசு யார்? ஆகையால் இரண்டு விதமான இயேசுவை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். இந்த வேறொரு இயேசு யார் என்றால், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், இயேசு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார், இயேசு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பார், இயேசு உங்களுடைய நோய்களை தீர்ப்பார், இயேசு உங்களுடைய கஷ்டங்களை போக்குவார், இயேசு உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவார், இயேசு உங்களுக்கு நல்ல வேலையை தருவார், இயேசு உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றுவார், இயேசு உங்களை எல்லா விதத்திலேயும் உங்களை போஷிப்பார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆராதிக்கின்ற ஆராதனைகளோ இயேசு நாமத்தை சொல்லி சொல்லப்படுகின்ற சுவிசேஷ வார்த்தைகளோ பிரசங்கங்களோ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து ஜனங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விசுவாசங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது என்றால், இந்த இயேசு உலக பிரகாரமான உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் கவனித்து கொண்டு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த உலகத்தோடே உங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு அதையே தேடும்படிக்கு உங்களை விசுவாசிக்க செய்கின்ற இயேசுதான்
அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வேறொரு இயேசு. இந்த வேறொரு இயேசுவை ஒருவன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். இயேசு அவர் நம்முடைய வியாதிகளை போக்குவார், நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், எல்லாவற்றையும் அவர் செய்வார். ஆனால் அதையெல்லாம் அவர் யாருக்கு செய்வார்? தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை முதலாவது தேடுகிற மனுஷனுக்குத்தான் அதை செய்வார். ரோட்டு வழி போனால் என்ன செய்வார்கள்? தர்மம் கேட்பார்கள். ஐயா தர்மம் கொடுங்க, தர்மம் கொடுங்கன்னு கேட்பார்கள். இறங்கி நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களுக்கு தர்மம் கொடுத்து விட்டு போகின்றோம். தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை முதலாவது தேடாத எந்த விசுவாசனுடைய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய காரியங்களுக்காக அவர்கள் இயேசுவினிடத்திலே போனால் அவர்கள் எப்படித்தான் போக வேண்டும் தெரியுமா? இந்த ரோட்டு வழியே சைட்டில் இருக்கின்ற அந்த தர்மம் கேட்கின்றவர்களை போன்றுதான் அவர்கள் போக வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? பொல்லாத தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் அவர் எவ்வளவு நன்மையானவைகளை கொடுப்பார். அதையெல்லாம் பிதா கொடுக்கின்றார். ஆனால் ஏன் அவனுடைய பிள்ளை ஏன் தர்மம் கேட்கின்றது? உங்களுடைய பிள்ளை, நீங்கள் நல்ல வசதியாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய குடும்பத்திலே நல்ல வசதியாக இருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய பிள்ளை என்ன செய்கின்றது? ரோட்டிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை எந்த பெற்றோராவது பார்த்து சந்தோஷப்பட்டு பரவாயில்லை அப்படியாவது கேட்டு கொஞ்சத்தை அது என்ன செய்யட்டுக்கும், தன்னுடைய தேவைகளை இல்லாவிட்டால் இந்த தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு வரட்டுக்கும் என்று சொல்லி அதை பார்த்து யாராவது சந்தோஷப்படுவீர்களா? படுவீர்களா? அப்படி சந்தோஷப்பட்டால் அவர்கள் உண்மையான பெற்றோர்களே அல்ல, அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். ஆனால் காரியம் அவ்வாறு இருக்கும் பொழுது, இந்த பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, இந்த பரலோக பிதா நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை அவர் நம்மளுக்கு பொறுப்படுத்த நடத்துவார் என்கின்ற அந்த வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் அதிலிருந்து கீழிறங்கி, நான் உங்களுக்கு பிரசங்கிக்காத வேறொரு இயேசு என்று சொல்லக்கூடிய இந்த உலக பிரகாரமான இந்த ஆசீர்வாதங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி அதற்காகவே செபிக்கின்ற, அதற்காகவே தேவனை தேடுகின்ற, அதற்காகவே சபைக்கு வருகின்ற, அதற்காகவே குடும்பத்திலே அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற இந்த வாழ்விலே வாழுகின்றவர்கள் தேவனுடைய பார்வையிலே எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? நாம் நம்முடைய குடும்பத்தில் வசதியாக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளை ரோட்டில் இருந்து தர்மம் கேட்கின்றதை போன்றுதான் தேவனுடைய பார்வையிலே அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஏன்? தேவன் அவ்வாறு போய் நீ கேள் என்று தேவன் சொல்லவில்லை, நாம் பிள்ளைகளை அனுப்பவில்லை, அதுதான் போகின்றது. ஏன் போகின்றது? அது முதலாவது தன்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற, தன்னுடைய தகப்பனிடத்திலே இருக்கின்ற அந்த தன்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய தகப்பனிடத்திலே இருக்கின்றது என்கின்றதை அது சிந்தியாமல் உணராமல் போகின்றபடினாலே தான் அது ரோட்டுக்கு போகின்றது. பிதாவினிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையான ஈவுகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எப்போது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை நீங்கள் தேடுகின்ற வாழ்வு. இந்த வாழ்விலே நாம் சரியாக நடந்து கொள்ளாமல் போகும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? பிதாவினிடத்தில் இருக்கின்ற இந்த ஐஸ்வர்யமான காரியங்கள் எல்லாம் அவர் எங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே நாம ரோட்டுக்கு போகின்றோம். நாம் கவலைப்படுகின்றோம், கலங்குகின்றோம், வேதனைப்படுகின்றோம், பிரச்சனைகள் மத்தியிலே என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகின்றோம், நிலை குலைகின்றோம், கண்ணீர் விடுகின்றோம், கவலைப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்கு ஆறுதல் செய்வார்? யாரிடத்திலே போய் நான் அங்கே அண்டிக் கொள்ள முடியும்? எப்படி இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்க முடியும்? இந்த கஷ்டம் எப்படி நீங்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்குள்ளாக போகும்பொழுதுதான் இந்த வேறொரு இயேசு என்ன செய்யப்படுகின்றார்? இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகின்றார். நீ இயேசுவை விசுவாசித்தால் போதும், நீ இயேசுவை அங்கே நீ நோக்கி கூப்பிடு, அவர்களுக்கு பதில் கொடுப்பார். எதற்கு பதில் கொடுப்பார்? இந்த உலக வாழ்விலே நீ நிலைத்து வாழுகின்ற ஜீவியம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவையானது ஒன்று. முதலாவது என்கின்ற அந்த வாழ்வு, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒருவன் அன்பு கூறாமல் போனால், தேவனை ஒரு மனிதன் அன்பு கூறாமல்
தேவனுக்குரிய காரியங்களை இந்த பூமியிலே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற வாழ்வெல்லாம் நிச்சயமாக சாத்தியமாகாத காரியம். ஏனென்றால் அந்த வாழ்க்கை அது மேலான ஒரு வாழ்வு, சபிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். ஆகையால் தேவன் முதலாவது நமக்கு எதை கொடுக்க விரும்புவதில்லை? ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புவதில்லை. முதலாவது தன்னுடைய வார்த்தையை தான் கொடுக்க விரும்புகின்றார். வார்த்தைக்கு பின்புதான் ஆசீர்வாதம் வந்தது, வார்த்தைக்கு பின்புதான் வல்லமை வந்தது, வார்த்தைக்கு பின்புதான் அற்புதம் நடந்த. நீ போ, உன் வேலைக்காரன் குணமடைவான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இறையாதே, அமைதியாயிரு. வார்த்தைக்கு பின்புதான் வல்லமை, வார்த்தைக்கு பின்புதான் ஆசீர்வாதம். ஆகையால் அந்த வார்த்தை இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் என்கின்ற ஒன்று பேரை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? தர்மம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகின்றோம். இறங்கி கர்த்தர் என்ன செய்கின்றார்? சில காரியங்களை கொடுக்கின்றார், முழுமையும் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே தான் ஒருவன் ஆண்டவரை அன்பு கூர்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை, அவன் இந்த உலகத்திலே எதுதான் தனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நிறைவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணி ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து வாழ வேண்டும். அது ஒன்று மட்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் அவளுடைய வாழ்க்கையிலே மேலான ஒன்றாக இருக்க முடியும். ஆகையால் இவ்வாறு ஆண்டவர் முதலாவதாக அவர் தன்னை அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையை ஏன் தேவன் விரும்புகிறார் என்றால், நீ சபிக்கப்பட்டவனாய் போய்விடக்கூடாது. எங்கே? பூமியிலே அல்ல, நித்தியத்திலே. ஏனென்றால் இந்த வாழ்க்கை கொஞ்சம் ராத்திரி, அதான் காலக்கெடு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எதை சம்பாதித்தாய், எதை சேர்த்தாய், எதை உனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்றெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் கொண்டு போக முடியாது. மகா பெரிய அலெக்சாண்டர் பெரிய அங்கே யுத்த வீரன், யுத்த வீரன் இல்லை, மாவீரன். எத்தனையோ இந்த உலகத்திலே அங்கே இருக்கக்கூடிய தேசங்களை அதிகபட்சமாய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேலே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த மாவீரன் அலெக்சாண்டர், அவர் மரிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாராம். என்னென்றால், நான் மரித்த பிற்பாடு என்னுடைய சவப்பட்டியை தூக்கி கண்டு போவதற்கு இந்த உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்களால் என்னுடைய சவப்பட்டியை தூக்கி கண்டு போக வேண்டும் என்று சொன்னாராம். இரண்டாவது சொன்னாராம், நான் என்னுடைய சவப்பட்டியை அவ்வாறு தூக்கி கண்டு போகும் பொழுது இந்த வழியிலே எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் சேர்த்து வைத்த பொன், வெள்ளி, பணம் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? நான் என்னை கொண்டு போகின்ற அந்த பாதையிலே நீங்கள் கொட்ட வேண்டும், கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னை அடக்கம் பண்ணுகிற இடம் வரைக்கும் கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது சொன்னாராம், என்னுடைய கரங்களை சவப்பட்டிக்கு வெளியே ரெண்டையும் விரித்து வைத்து கொண்டு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அலெக்சாண்டரோடு நின்று கொண்டிருந்த அவர்களுடைய அந்த பிரபுக்களிலே மிகப்பெரிய பிரதான ஒருவருக்கு அதை கேட்கும் பொழுது சிரிப்பு வந்ததாம். அவ்வாறு சிரித்து கொண்டே, ஏன் அரசே இப்படியெல்லாம் ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் நக்கலாக கேட்டாராம். அவ்வாறு கேட்கும் பொழுது சொன்னாராம், முதலாவது தலை சிறந்த மருத்துவர்கள் என்னை ஏன் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே எந்த ஒரு வைத்தியத்தாலும் எந்த ஒரு மருத்துவத்தாலும் என்னுடைய உயிரை என்ன செய்ய முடியவில்லை, காப்பாற்ற முடியவில்லை என்கின்ற ஒரு பாடம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். நான் ஒரு ராஜாவா இருந்தாலும், இத்தனை பெரிய மாவீரனா இருந்தாலும், இவ்வளவு பலம் மிக்க மனுஷனா இருந்தாலும், என்னுடைய உயிரை காப்பாற்ற
எந்த மருத்துவராலும் முடியவில்லை என்பதை காண்பிக்கும்படிக்கு அந்த மருத்துவர்கள் இரண்டாவது சொன்ன அந்த பாதையிலே தான் சேர்த்த எல்லாவற்றையும் கொட்ட வேண்டும் என்று சொன்னார். அதை ஏன் சொன்னார் என்றால், அந்த உலகத்திலே நான் எவ்வளவு ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தும், எவ்வளவு பொன்னை சம்பாதித்தும், எவ்வளவு பொருளை சம்பாதித்தும், அவைகள் எல்லாம் நான் மரிக்கும் பொழுது என்னோடு கூட ஒன்றும் வருவதில்லை. எல்லாவற்றையும் அங்கே என்ன ஒன்றுமில்லை, எல்லாமே என்னுடைய சொந்தம் அல்ல, என்னுடையதல்ல என்கின்ற அந்த வாழ்க்கையை காண்பிக்கும்படிக்கே அதை என்ன செய்ய வேண்டும், அதை வழியிலே மிதித்து கொண்டு போகும்படிக்கு, ஜனங்கள் மிதித்து கொண்டு போகும்படிக்கு. ஏன் இந்த உலகத்திலே இது எல்லாம் ஜீவன் அல்ல, இதெல்லாம் ஒரு பெருமதி அல்ல, இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு அல்ல. ஏனென்றால் இது கடைசி நேரத்திலே எனக்கு உதவ முடியாது, என் உயிரை காப்பாற்ற முடியாது. ஆகையாலே அதை கொட்டுங்கள் வழியிலே என்றார். மூன்றாவது தன்னுடைய கரத்தை விரிக்கும் பொழுது சொன்னார், இந்த உலகத்திலே நான் தேடிக்கொண்ட ராஜ்யம், நான் தேடிக்கொண்ட மனைவி, நான் தேடிக்கொண்ட பிள்ளைகள், சொத்துகள், சுகங்கள், உறவுகள், மேன்மைகள், பெருமைகள், அந்தஸ்துகள் எல்லாமே ஒன்றுமில்லை. அத்தனையும் அங்கே நான் மரிக்கும் பொழுது ஒன்றும் என்னோடு கூட வருவதில்லை. மாபெரிய அலெக்சாண்டர் ஒரு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கடைசி நேரத்திலே அவருக்கு கிடைத்த ஞானம், இன்றைக்கு வேதத்திலே அதைவிட அதிக ஞானம் கொண்ட காரியங்களிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான். இன்றைக்கு மரணத்தை குறித்து காலையிலே ஏன் இவ்வாறெல்லாம் தேவன் பேசுகிறார் என்பது தெரியவில்லை. ஆகையால் என்னை பொறுத்த அளவுக்கு நான் இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுபடுமா இருந்தால் என்ற அந்த வார்த்தையை நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் மரிப்பது குறித்து நான் கவலைப்படவில்லை, நான் சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்றால் நான் மரிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுகிறவனாய் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட முடியும். அந்த அன்பை இந்த உலகத்திலே எந்த பொருளின் மீதோ, பணத்தின் மேலோ, மனுஷர் மேலோ, பிள்ளைகள் மேலோ, குடும்பத்தின் மேலோ, எனக்குண்டான எந்த காரியத்தின் மீதோ, இந்த உலகத்தின் மீதோ அந்த அன்பை நான் செலுத்த ஆரம்பிப்பேனாக இருந்தால் கிறிஸ்துவை அன்பு கூறுகின்ற வாழ்க்கையிலே நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த வாழ்க்கை தேவனை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு, அவருடைய அன்பு கூர்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை விட்டு எங்களை தூரப்படுத்தும். ஆகையால் சட்டதிட்டங்கள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குத்தான். சுயாதீனம் என்பது மனுஷனுடைய இயல்பு வாழ்வுக்கு. இயேசு அந்த இயல்பான வாழ்வையை அன்பு கூர்ந்து விடு, கிறிஸ்துவை அன்பு கூறு, அப்பொழுது நீ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாய். மற்றபடி உன்னை யாரும் வந்து பலவந்தப்படுத்தி இதை செய்யாதே, அதை செய்யாதே, அப்படி நடக்காதே, இப்படி நடக்காதே, இப்படி செய், பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கட்டாயப்படுத்தி அப்படி போகாதே, அங்கு போகாதே, அவர்களோடு போகாதே, இந்த பழக்கம் செய்யாதே, இந்த பழக்கத்துக்குள்ளே போகாதே, இந்த காரியத்தை செய்யாதே என்று அப்படியெல்லாம் சொல்லி 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 கடவுளோட வார்த்தைகளையோ புத்திமதிகளையோ சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கின்றதற்கு காரணம் கிறிஸ்துவை நீங்கள் அன்பு கூறவில்லை. நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள். நீங்கள் அன்பு கூர்ந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சட்டதிட்டங்களோ கட்டுப்பாடுகளோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்? நீங்கள் சுயாதீனம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட சுயாதீனத்தை தான் இயேசு விரும்புகின்றார். ஆகையால் இந்த நாட்களிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தேவனை, கிறிஸ்துவை அன்பு கூர்ந்து வாழுகின்ற ஜனங்களாய் மாறுவோம். கர்த்தர் வருகிறார். அவர் நிச்சயம் ஆண்டவருடைய வருகை இருக்கின்றது. அவர் வரும்பொழுது நாம் உயிரோடு இருந்தால் அவர் நம்மை தன்னுடன் சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போவார். அவர் வருவதற்கிடையிலே நாம் மரித்து விட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசித்து நாம் வாழ முடியும். ஆகையால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எதையுமே அன்பு கூர்ந்து வாழ்வதற்கோ இல்லாவிட்டால் நம்முடைய சுயத்தை கூட நாம் அன்பு கூர்ந்து வாழ்வதற்கு ஒருபோதும் நாம் அதற்குள் மனதை செலுத்தி விடக்கூடாதபடிக்கு தேவனை அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவை அன்பு கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும்
கிறிஸ்துவை அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவை அன்பு கூறுகிறேன் என்று வெறும் வாயினாலே சொல்லுகின்றதல்ல. கிறிஸ்துவை அன்பு கூர்ந்து அவரை சேவியுங்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். கிறிஸ்து எங்கே இருக்கின்றேரோ அவர் எங்கே வாசம் பண்ணுகிறேரோ அவருடைய சமூகம் அங்கே இருக்கின்றதோ அங்கே நீங்களும் இருங்கள். அந்த வாழ்விலே தேவனுடைய சமூகத்தை அப்படி நீங்கள் முதன்மையாக வைத்து, நீங்கள் மேலான ஒன்றாக வைத்து அவரை அன்பு கூர்ந்து வாழும் பொழுது நீங்கள் தேவனுக்குரிய காரியங்களில் எல்லாம் ஆர்வம் கொண்டு வாழ முடியும். நீங்கள் தேவனுக்குரிய பகுதிகளெல்லாம் வாஞ்சை கொண்டு வாழ முடியும். வைராக்கியம் கொண்டு வாழ முடியும். கர்த்தருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அன்பு கூறும் பொழுதுதான் அதை அண்டி கொண்டு சேருகின்ற ஆர்வமும் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த சமூகத்தை அண்டிக் கொள்ளுகிற ஆர்வங்கள் அதிகமாய் குறைந்து கொண்டே போகும். ஆகையாலே தான் பாருங்கள், நாம் சபை கூடுதல் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இதே காரியம் ஒரு ஜெப கூட்டம் நடந்தால், ஒரு சகோதர கூட்டம் நடந்தால், ஒரு சகோதரி கூட்டம் நடந்தால், அங்கே இவ்வளவு அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளெல்லாம் பார்க்க முடிவதில்லை, காண முடிவதில்லை. ஏன்? என்ன காரணம்? உங்களுடைய வாழ்க்கையிலே உலக பாரம், உலக வேலைகள், உங்களை குறித்த காரியம், உங்களுடைய குடும்பத்தை குறித்த காரியம், தொழிலை குறித்த காரியம், அதை குறித்த காரியம், அந்த வேலை, இந்த வேலை இல்லாவிட்டால் நீங்களுடைய காரியங்களிலே நீங்கள் எண்ணத்தை எல்லாம் வைத்து நீங்கள் அவ்வாறு கிறிஸ்துவனுடைய அந்த சமூகத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை ஏன் பின்தங்கி வைத்திருக்கிறீர்கள்? என்ன காரணம்? ஏதோ ஒன்றை நீங்கள் அதிகமாய் அன்பு கூறுகிறீர்கள். அந்த அன்பெல்லாம் உலகத்துக்குரிய காரியம், உங்களுக்குரிய காரியம். கிறிஸ்துவை அன்பு கூறுகின்ற வாழ்விலே அவைகள் அந்த இடத்தை பிடித்து விடுவதற்கு அனுமதிக்க கூடாது. நாம் அறியாமல் செய்திருந்தாலும் அறிந்து செய்திருந்தாலும் அந்த காரியங்கள் இடத்தை பிடித்து விடுவதற்கு இடம் கொடுக்காமல் அதை நாம் தகர்த்து கிறிஸ்துவை அன்பு கூறுகின்ற வாழ்வு வரும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு உபத்திரவம், வியாகுலம், பசி, நிர்வாணம், நாசமோசம், வியாதிகள், வேதனைகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவ அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது? எங்களை பிரித்து விட முடியாது. அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை அன்பு கூர்ந்து வாழுவோம். அது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்ற வாழ்வு. அந்த வாழ்வுக்கு பின்புதான் ஆசீர்வாதம் இருக்கின்றது. அதற்கு பின்புதான் வல்லமை இருக்கின்றது. ஆகையால் அந்த இயேசு கிறிஸ்துவைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கி. இதைவிட வேறொரு இயேசு கிறிஸ்து, அதாவது நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம், செய்துவிட்டு நீங்கள் அவருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கலாம், அவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கலாம், அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் இந்த இயேசு உங்களை கண்டிக்க மாட்டார். இந்த இயேசு இந்த சின்ன சின்ன காரியங்களெல்லாம் உங்களுக்கு போதிக்க மாட்டார். இந்த இயேசு இந்த உலகத்தை இது என்ன, உன்னுடைய நடை என்ன, உன்னுடைய பார்வை என்ன, இது என்ன, உன்னுடைய உடை அலங்காரம் என்ன, என்னுடைய பேச்சிலே வந்த தொனி என்ன, இதெல்லாம் இந்த இயேசு கேட்க மாட்டார். இந்த இயேசு இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்ட மாட்டார். அவர் விட்டு விடுவார். அவர் இதெல்லாம் பெரிதாக பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட இயேசுவை தான் இன்றைக்கு அநேகர் ஆசைப்படுகின்றார்கள். இந்த இயேசு தேவை, ஏனென்றால் இந்த இயேசு தான் எப்பொழுதும் தங்களோடு கூட இருப்பார். அப்படிப்பட்ட இயேசு நிச்சயமாக நித்தியத்திலே சாபத்துக்குட்படுத்துகிற இயேசு. ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு கூர்ந்து வாழுகின்ற அந்த மெய்யான இயேசுவை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுவோம். தேவன் நம்மை அவனமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆரோக்கியமான சத்தியத்தை சபையில் தேவன் அன்பு கூர்ந்தபடினாலே பேசிய அந்த வார்த்தைகளுக்கு தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டவர்கள், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்புறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். இந்த வார்த்தையை தேவன் ஒரு அவிசுவாசிகளுக்கோ அஞ்ஞானிகளுக்கோ சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கோ இங்கே பேசவில்லை. சத்தியத்தை அறிந்த சபைக்கு தேவன் அங்கே பேசிய வார்த்தைகள். நாட்களிலே அந்த அன்பு குணப்படும்படியாக இங்கே நெருக்கிய ஒரு கைதேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடைசி காலங்களிலே இங்கே தீமோத்தேயுவில் சொன்னது போன்று ரெண்டு தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொன்னது போன்று சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டிக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
இந்த வார்த்தையை உட்கொள்ளும்படியாய், இந்த வார்த்தையை ஜீரணிக்கும்படியாய், இந்த சத்தியத்தை எனக்கென்று நான் அங்கே அதை உட்கொள்ளும்படியான அந்த வாழ்க்கையை விட்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், கடைசி காலம். ஐத்தான் அங்கே அவர் அங்கே சொல்லி இந்த வசனத்திலே சொல்லும்போது, கர்த்தராகிய அங்கே இயேசு நீர் வாரும். இன்றைய நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே பேசிய வார்த்தை அதிகமாய் என்னையை உற்சாகப்படுத்தியது. கர்த்தருடைய சமூகத்திலே இந்த அன்பினாலே ஈழ்க்கப்பட்ட சொல்லப்பட்ட போல, அன்பினாலே ஈழ்க்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜீவிய வாழ்க்கை, அந்த அன்பை வேறு எதுக்குமே அங்கே கொடுப்பதற்கு ஒருவரும் அங்கே அவன் முற்பட மாட்டான். அந்த அன்பை நானும் இச்சிக்க முடிய வாசிக்கிறேன். அப்பேற்பட்ட சத்தியத்திலே நானும் வேரூன்றி வரக்கூடிய காலங்களிலே அந்த சத்தியத்துக்கு சாட்சியாய் அந்த அன்பின் ஆதாரத்தை எனக்கென்று சொந்தமாய் கொண்டு ஜீவிக்க முடியாய் பரிசுத்த எனக்கு விளந்து தாங்குவான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு என்னோட உணர்த்தின காரியமெல்லாம் இன்றைக்கு தேவனிலே, இன்றைக்கு உலகத்திலே அன்பு கூறான ஒரு வாழ்க்கையிலே பிதாவினுடைய அன்பு இல்லை என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வதைப் போல, இன்றைக்கு என்னுடைய அன்பு அது எதை சார்ந்ததாக இருக்கிறது? நான் இன்றைக்கு தேவனை அன்பு கூறுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா? இன்றைக்கு அவருடைய வருகையிலே நான் அவரோடு எடுத்துக்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான அந்த அன்பு நிறைந்த வாழ்க்கை நான் வாழ்க்கையிலே வாழுகிறேனா என்றான் அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அது எல்லாம் மாயை என்று சாலமோன் சொல்வதைப் போல, சாலமோன் அவருடைய அந்த பிரசங்கியிலே சொல்லும் பொழுது எல்லாம் உலகத்தினுடைய எல்லாம் மாயை என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறான் அந்த வார்த்தையெல்லாம், காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள் என்றான் அந்த வார்த்தையை போல, இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுறான் அந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு அவரை அன்பு கூர்ந்து வாழுகிறான் அந்த வாழ்க்கை என்பதை தேவன் கடந்த நாட்களில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் விசுவாசியாக இருக்கக்கூடிய என்னுடைய ஜீவியத்திலே நான் இன்றைக்கு அந்த விசுவாச வாழ்க்கையிலே தேவனை அன்பு கூறுகிறான ஒரு மனுஷன் என்று அவருடைய வருகைக்கு நான் எப்பொழுதும் இன்றைக்கு ராத்திரி என்று சொல்லும் பட்சத்திலே நான் அப்பொழுது அவர் வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான ஆயத்தமுள்ள ஒரு மனுஷனாய் நான் நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே நிதானித்து பார்க்கும்படிக்கு தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவன் இன்றைக்கு என்மேல் அன்பாக இருக்கிறார். தேவனுடைய அன்பின் நிமித்தம் இன்றைக்கு தேவனிடத்திலே அதை நான் அன்பாகவே ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அல்லது இன்றைக்கு தர்மத்தை பெற்றுக்கொள்வதைப் போல நான் இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே காரியங்களை பெற்றுக்கொள்கிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேனா என்றான் அந்த காரியங்களை சிந்திக்கும் பொழுது தேவன் காண்பித்தான காரியமெல்லாம் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டான அந்த காரியங்கள் எல்லாம் அது தேவனிடத்திலே தர்மத்தை பெற்றுக்கொண்டதை போலவே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அவ்வாறு பெற்றுக்கொண்டதற்குரிய காரியமெல்லாம் தேவன் அவரிடத்திலே பிரியமாய் இல்லை என்பதைத்தான் தேவன் கடந்த நாட்கள் இந்த கால வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளாய் என்னை நான் அகப்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே அன்புரான மனுஷனாய் நின்று இன்றைக்கு சாபத்துடானவைகளை நான் தேடி தேவனுடைய வருகையிலே நான் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறான ஒரு மனுஷனாய் நின்று நான் என்னுடைய மார்பிலே அன்றைய நாட்களிலே மார்பிலே அடித்து புலம்புறான ஒரு மனுஷனாய் நின்று விடாதபடிக்கு தேவன் தந்தான அந்த கிருபை நாட்களிலே தேவனுக்கு பயப்படுறான அந்த பயத்திலும் அவரை மெய்யாய் அன்பு கூறுகிறான அந்த வாழ்க்கையிலே தேவனுக்குரிய அந்த வாழ்க்கையிலே உண்மையாய் வளர பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களிலும் என்னை நடத்துவாராக. இந்த காலவேளையிலும் தேவன் சபையில் கொடுத்தான வார்த்தை, தேவன் என்னையும் ஒரு ஆழமான மறந்திரும்பதற்குள்ளாக தேவன் பேசினார். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற ஜீவியத்தை குறித்து பேசும் பொழுது என்னுடைய ஜீவியத்திலே நான் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேனா என்பதை நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது என்னுடைய ஜீவியத்திலே நான் அப்படியாப்பட்ட ஜீவியத்திலே இல்லை என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் பேசினார். மரணத்தை குறித்து தேவன் பேசும் பொழுது இந்த உலகத்திலே எவ்வளவு பணம் சொத்தை சேகரித்தாலும் ஆனால் தேவனுடைய அன்பு இல்லாவிட்டால் ஆனால் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் பேசினார். தேவன் இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தரும் மரிக்கும் பொழுது எவ்வளவு சொத்தை தேடினாலும் எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் ஆனால் அவர்கள் ஒன்றும் கொண்டு போவதில்லை. அந்த வாழ்க்கையை குறித்து தேவன் ஒவ்வொருத்தரும் இறக்கும் பொழுது என்னோட பேசுவார். இந்த பூமியிலே எவ்வளவத்தை சம்பாதித்தாலும் தேவனுடைய அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்பதை தேவன் இந்த காலவேளையிலும் பேசினார்.
நானும் இனி வரும் நாட்களையும் என்னுடைய ஜீவியத்திலே பணத்தையோ பொருளையோ சம்பாதித்து அந்த என்னுடைய இருதயத்தை அந்த முக்கியத்துவம் கொடுத்து வாழாதபடி நான் அதெல்லாம் மாய என்பதை உணர்ந்து முதலாவது என்னுடைய இருதயத்திலே தேவனை சார்ந்து வாழத்தக்கதான அந்த ஆவியிலே இனி வரும் நாட்களையும் தேவன் நடத்தி செல்வாராக. ஆமீன். தேவனுடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஜீவியத்தினுடைய இயேசு கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற அன்புக்கு கொடுத்த காலக்கேடு இன்று ராத்திரியிலே நீ மரித்தாய் என்கிறான் அந்த கேள்வி சபையிலே ஆவியானவர் பேசின போது என்னை அதிகமாய் அது சிந்திக்க வைத்தது. அங்கே அந்த மகா அலெக்சாண்டருடைய வாழ்க்கை எத்தனையோ தேசங்களை அவர் கைப்பற்றி இந்த பூமியிலே அவர் கடைசியாய் பெற்ற ஞானமெல்லாம் அங்கே ஒன்றுமில்லை. எல்லாமே காலங்கள் போட்டு மிதிக்கக்கூடிய பொன் வெள்ளியெல்லாம் மிதித்து போடத்தக்க குப்பை என்பதை உணர்ந்தார். நான் என்னுடைய ஜீவியத்திலே நான் இதை உணர்ந்திருக்கிறேன். அங்கே இன்று ராத்திரியிலே தேவனை எடுத்துக்கொள்ள முடியாத நேரம் வந்தால் என்னுடைய அன்பு, என்னுடைய இரக்கம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் எல்லாம் அது வெறுமையானதுதான். அது என்ன பலன் உள்ளது என்பதை அறியும்படி ஆவியானவர் என்னை எச்சரித்தார். நானும் எனக்குள்ளே மனம் திரும்பி வாஞ்சிக்கிறேன். உண்மையான அன்பு தேவன் மேல் பற்றுதலாகி கொண்டு வாழுகிற வாழ்க்கையின் ஜீவியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயம் ஆவியானவனுக்கு உதவி சொல்ல நம்பி விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தருக்கு உதவி சொல்லலாமே. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆட்களே, தேவன் சபை நடுவே என்னை குறித்து பேசியான அந்த வார்த்தை எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு ஏதுவாக ஒரு அன்பையும் இங்கே கொடுத்தது. இன்றைக்கு தேவனுடைய அன்பு அது மேன்மை உள்ளது, அது கபடற்றது. இன்றைக்கு தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அன்பிலே இங்கே அவர் என்னிடத்திலிருந்து எதையும் இங்கே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நான் தேவனிடத்தில் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறேன்? என்னுடைய அன்பு தேவனுக்கு அங்கே நான் கொடுக்கும்போது அவருடைய கரத்தை அல்ல, அவருடைய கரத்தில் உள்ளவைகளை இங்கே எதிர்பார்க்கிறேன். அவர் எனக்கு எப்போதும் நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இங்கே அவர் என்னை எப்போதும் உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்பேற்பட்ட அன்பு அது இங்கே ஒரு உறுதியான அன்பு அங்கே இல்லை. இங்கே அன்பின் மேன்மை இன்றைக்கு சபையினுடைய தேவன் இங்கே பேசும்போது நானும் குறைவுள்ள மனுஷனாக இங்கே நிற்கிறேன். இங்கே தேவனத்திலிருந்து எப்போதும் நன்மை எதிர்பார்க்கிறவனா இன்றைக்கு நான் நிற்கிறவனாக நிற்கிறேன். அது அங்கே மாயமுள்ள அன்பு என்பது இன்றைய நாட்களிலே தேவன் அதிகமாக என்னோடும் இங்கே பேசியிருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளை இங்கே அன்பு கூறுவதை விட இங்கே பிதாவாய தேவனுக்கு முன்பாக என்னுடைய பூரணமான அந்த அன்பை நான் அங்கே வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதே தேவன் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கிற அந்த அன்பு உறுதியாக இங்கே இருக்க முடியும். நானும் இனிவ நாட்களிலும் ஒரு உணர்வு உள்ளவனாய் இங்கே மனம் திரும்பி வாஞ்சிக்கிறேன். என்னுடைய பொக்கிஷம் இன்றைய பூமியிலே நான் சேர்க்காதபடி அதை பரலோகத்திற்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக என்னுடைய பொக்கிஷங்கள் அங்கே சேர்க்கப்படவும், எனக்கானவர்கள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக கரதிரையற்றவைகளாக இங்கே நிற்கவும் நானும் இனிவர் நாட்களிலும் பிரயாசப்படுவதற்கு ஏதுவாய் வாழ்வேன். என்ற அப்பேற்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவார் அறிக்கை செய்கிறேன். தேவன் சவால் எடுத்த வார்த்தைக்காய் தேவன் அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் குணப்படும்படி திருந்தும்படி இந்த பேசினான் இந்த வார்த்தை என்னை தேவன் கேள்வி கேட்டான். அந்த வாழ்க்கையெல்லாம் நீ அநேக காலங்கள் வாழ்வாய்ன்னு சொல்லி நீ யோசிக்கிறான். அந்த வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு செல்கிறான். அந்த வாழ்க்கையில் உலகப்புறமான வாழ்க்கையில் தேவனை அன்பு கூறான். அந்த வாழ்க்கை குறைபடுறதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு இடைப்பட்ட ஜீவியமெல்லாம் தேவன் காலைவெளியில் பேசும்பொழுது இந்த ராத்திரியில் உன் உயிர் எடுபட்டால் நீ எங்கு செல்வாய் என்று கேட்டான அந்த வாழ்க்கையெல்லாம் என்னுடைய ஜீவியத்தில் நான் அநேக காலங்கள் வாழ்வேன் என்று சொல்லி அதை யோசித்து கொண்டிருக்கான். அந்த வாழ்க்கையிலே அநேக காரியங்களை தேவனுக்குரிய காரியங்களை இழந்து உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறான நிலைகளும் உலகத்துக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான அந்த வாழ்க்கைகளும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை தேவையான அந்த வாழ்க்கையிலும் முதலிடம் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் அநேக காலங்கள் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு உள்ளத்துக்குள்ளே சிந்திக்கிறான அந்த நிலைகளிலே அதை செல்ல முடியும் என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் இடைப்பட்ட நிலைகள். இன்று ராத்திரியிலே என் ஆவி என்னை விட்டு எடுபடுமான இருந்தால் அந்த காரியங்களெல்லாம் வெறும் குப்பையும் ஒரு தூசியுமான காரியங்களைத்தான் தேவன் இந்த காலவெளியில் இடைப்பட்டார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கான அந்த வாழ்க்கையில் தேவனை அன்பு கூறான அந்த வாழ்க்கையில் உலகத்தை சிநேகித்து வாழ்றான அந்த வாழ்க்கையிலும்
தேவனை சினைக்கான வாழ்க்கை குறைபட முடியும் என்று தான் தேவன் இந்த காலம் இடைப்பட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுகான அந்த வாழ்க்கையிலே பிற்பாடு அது தேவன் தருகான அந்த ஆசீர்வாதங்கள் அது மிகப்பெரிய அந்த நன்மையான ஈவுகளாக இருக்க முடியும் என்பதை தான் தேவன் காலையில் இடைப்பட்டார். நான் எந்த இயேசுவை தேடுகிறேன் என்பதை தேவன் என்னிடத்தில் காலையில் கேட்கும் பொழுது, நான் உலகத்தை நேசிக்கிறேன் அந்த வாழ்க்கையிலே தேவனை நேசிக்கிறான் அந்த வாழ்க்கையிலே ஒரு குறைவுபட்ட மனுஷனாய் அநேக காரியங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கான மனுஷனாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேர்றான வாழ்க்கையிலும் குறைவுபட்டவனாய் நின்றேன் என்பதை தான் தேவன் என்னை மனம் திரும்பும்படி பேசினார். என்னுடைய வாழ்க்கையிலே ராத்திரியில் என் உயிர் எடுபடக்கூடிய அந்த நிலைகளில் நான் என்னத்தை கொண்டு செல்ல முடியும், என்னத்தை நான் தேவனுக்காய் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை தான் தேவன் பேசினார். நான் வருகான வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் அவருடைய அந்த சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்து தேவனை அன்பு செய்கிறான் அந்த வாழ்க்கையில் கலந்து சொல்ல தேவன் தான் உதவி செய்வாராக. அவையானவர் இந்த காலை வழியிலுமாய் பேசின வார்த்தைக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆண்டவர் காலை வழியிலுமாய் ஒருவன் என்னில் எப்படி அன்பு கூறும் வேண்டும் என்பதை குறித்து அவையானவர் இந்த காலை வழியிலுமாய் தெளிவாய் பேசினார். உண்மையாய் தேவனிடத்தில் அவருடைய சமூகத்திலே உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் தேவன் சகலத்தையும் பரிபூரணமாயும் நன்மையுமாய் நடத்தி முடிப்பார் என்பதை ஆவியானவர் இந்த வேளையிலுமாய் வார்த்தை மூலமாய் வெளிப்படுத்தினார். ஒருவன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாய் எனப்படுவான். இந்த வார்த்தையானது உண்மையாய் என் இருதயத்தில் இருந்து தேவன் என்னை அதிகமாய் எந்த ஒரு நோக்கத்துடன் என்னை பார்க்கிறார் என்பதையும் நான் தேவனுக்கு முன்பாய் எப்படி இருக்கிறேன் என்பதையும் தேவன் அறிவார். நான் எப்போதுமே தேவனுக்கு முன்பாய் நான் சபிக்கப்பட்டவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கி போய்விடாதபடி ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒரு நாட்களை தந்து என்னை எச்சரிக்கிறார் என்பதை குறித்து நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எப்போதும் உணர்வுள்ளவனாய் இருந்து என்னுடைய தேவனுக்கு முன்பாய் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தவனாய் நான் எப்போதுமே தாழ்மையிலும் அன்பிலும் தரித்திருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு ஜீவன் உண்டாகும்படி இந்த பூமியிலே அவர் எனக்கு உண்டாகி என்னை மரித்து என்னை மீட்டெடுத்தார். அந்த ஒரு ரட்சிப்பை நான் ஒருபோதுமே நான் அசட்டை பண்ணிடாதபடி அவர் மறுபடியுமாய் நான் அவரை என் சிலுவையிலே நான் அறிந்து அவரை மறுபடியும் கொள்ளாதபடி நான் கவனமாக இருந்து எப்போதுமே நான் உணர்வுள்ளவனாக இருந்து எப்போதும் அவருடைய கற்பனைக்கு அவருடைய கிருபைக்குள்ளாகவும் நான் எப்போதும் தாழ்மைப்பட்டவனாக இருந்து என் நேசருக்கு பிரியமாய் அவருடைய வழிகளில் எப்போதும் அவனுடைய குறைகள் அனைத்தையுமே ஆராய்ந்து அறிந்து இன்னும் என்னை அவருடைய பாதை நடத்தத்தக்கதாக ஆவியானவர் நடத்துவாண்டு இந்த உலகம் நான் நம்புகிறேன். இந்த ராத்திரியிலே என்னுடைய ஜீவன் எடுபட்டு போகுமானால் என்னுடைய ஜீவன் எங்கே செல்லும், எப்படிப்பட்ட ஒரு வழியில் நடக்க முடியும்? அலெக்சாண்டரை போல் என்னுடைய வாழ்க்கையும் எல்லாம் முடிந்தது என்று ஒரு கையை விரித்து கொண்டான சென்றான காரியம்தான் எத்த முடியும். என்னுடைய ஜீவன் எப்போதுமே தேவனுக்கு மரித்தாலும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு முன்பாய் எப்போதும் கம்பீரமாய் நின்று அவருக்கு சாட்சி அவருக்கு உண்மை உள்ளவனாய் வாழத்தக்காக ஆவியானவர் நாட்களை என்னை கூட்டி தந்திருக்கார் என்று நம்புகிறேன். அந்த நாட்களை நான் பிரயோஜனப்படுத்தி அவருக்கு உகந்தவனாய் வாழ்வேன் சபையில் அறிக்கையிடுகிறேன்.